பேசோட பண்ண நீங்க அதுக்கப்புறம் தான் ஏதோ பேசி என்னையும் சுற்றி நல்லா பேசியிருந்த செஞ்சு கோயிலுக்கெல்லாம் வந்து நல்லாவே பேச அவங்க கூட. அதுக்கப்புறம் நீ வந்த ஒரு வந்து சித்து வந்து என்ன பேசுறது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் ஜெயசுக்கு போனோம், அது வந்து பேசுறதே கிடையாது. நீ என்ன சொல்லியே தெரியல, இன்னைக்கு வந்து நான் ஓபனா சொல்ல கேட்டுக்கேன், என்னை பத்தி எதை தப்பா சொல்லியிருக்க யாரு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லி நீ வந்து நல்ல மாணவர்கள் நடிக்க கூடாது. சித்தி வந்து அந்த மாதிரி நீலாம் அவனுக்கு வந்து அப்பெல்லாம் பெரிய ஆளு. நான் வந்து சித்தி வந்து அவ்வளவு பெரிய நான் உபயோகம் நடத்திருந்தேன் நினைச்சேன். சித்தி நல்ல முறையாக பேசு, எத்தனை நல்ல முறையாக பேசணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லி அனுப்பி விட்டியோ எங்க பேருக்குள்ள அது வந்து கஷ்டமாயி போச்சு. என் வாயில என் காதுல விழுந்ததை நான் சொன்னேன். அவருக்கு பொய் சொல்றேன் இதுக்காக அப்படிலாம் என்ன வந்து சித்தி என்ன சொன்ன என்ன அது என்ன சொல்லிச்சு பாரு மாமா அவன் அப்படி சொல்றான், என்ன செய்யறது அவனுக்கு தெரியுது அவ்வளவுதான் அப்படி சொல்றான். ஓ இந்த மாதிரி விஷயத்துல அது இப்படி போட்டு நடிகை இதனாலதான் வந்து அது என்கிட்ட பேசாம என்கிட்ட என் பொண்ணுக்கு பேசாம இருக்கிறாங்கம்மா. என் பிள்ளைங்க வந்து அதுதான் இதுவரைக்கும் நான் தெய்வம் நினைச்சிருக்கேன். தெரியுமா தெய்வமான என்னன்னா என் பிள்ளைய கூட வந்து பிரசவம் பார்த்தது என்ன நல்ல ஒரு இது வந்து பார்த்து போச்சு. அவளை அனுபவிச்சு என்கிட்ட அவள் வீட்டுல சும்மா விளையாட்டு அது எனக்கு கஷ்டம், அது எனக்கு உதவி பண்ணுறது, நான் உதவி பண்ணியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கான். ஆனா நீ வந்த எனக்கு இதுக்கு வந்து ஒரு பிரிவு உண்டான விஷயமே கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே கிடையாது. சரி அப்படி கூட அப்படின்னு பார்த்தாக்க போறதும் வர்றதுதான் எல்லாம் நீங்க நல்லா செஞ்சுக்கிட்டா இருக்கீங்க. என்ன செய்யுங்க காசு சொல்ற செய்தி அவசியம் இல்ல, அன்பு பரிமாற்றம் இருந்தா போதும். ஒண்ணு மாதிரி காசுல தேவை கிடையாது. காசை வந்து கொண்டு போய் போட வேண்டியதுதான் துபாயில. அப்படியே நீங்க உட்காந்துக்கிட்டே 24 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கணும், காசு தேவையில்லை உனக்கு. 20 நான் காசு போகும்போது நீங்க காசு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். குடும்பத்தை 24 மணி நேரம் எங்க உட்காந்து நீ பார்த்தது எப்ப உட்காந்து உட்காந்துருக்காங்க, எங்க பார்த்தாலும் உட்காந்துருக்காங்க. நீங்க இப்ப வேலை செஞ்சதுனால உட்காந்துக்கிறதுனால சொல்றியா? இல்ல இல்ல எங்கனாலும் எல்லாம் தான் சொல்றாங்க. என்ன என்ன சொல்றாங்க? டீ கடையில உட்காந்து செல்லு நோண்டிட்டு ஆமா நோண்டுவேன். அதான் சொல்றேன். ஆமா இருக்கலாம், ஆனாலும் வீட்டுல இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா தெரியுது. என்ன வீட்டுல காசு பணம் தேவையில்லை, என்னமா இருக்கிறதுதான் யோசியம். ஒன்று இன்னமும் சொல்றேன், குப்பையில வீடு என்ன கொண்டு போய் ஒரு காசு பணத்தை ஏழை அதாவது ஒரு கஷ்ட காலத்துக்கு கஷ்டத்துக்கு உதவாத ஒரு பணம் காசு குப்பையில போடு புரிஞ்சுக்க. உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து உதவி பண்றாங்க, அதுதான் பெரிய விஷயம். அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, என்ன இருக்கு அதை என்னமே வச்சுட்டு அதை கழிச்சது. ஏன்னா அந்த காசு பணம் நீ வந்து யாராவது ஒரு பார்க்கலாம் தாராளமா. காசு வந்ததுதான் நீ அது அவங்க ஓனர் நீ டேரக்டா கொடுக்கறது கிடையாது. அங்க வாங்கி அப்புறம் என்ன நீ கூட்ட மாதிரி பேசக்கூடாது. அவங்க ஓனர் தலைவை வந்து பேசிக்கல செஞ்சிருக்கீங்க பார்க்கற காசு கொடுக்க சொல்லி அப்ப அந்த டென்ஷன் அவங்க அனுப்பி விட்டுறாங்க. நீங்க எப்படி பேசுனா சுத்தம் பேசுறாங்க. காசு பணத்தை பேச பேசக்கூடாது. இன்னமும் சொல்றேன் இன்னமும் சொல்றேன் காசு பணத்தை பெருசா பேசினா காசு நிறைய இருந்துச்சோ அதனால உங்க பேசக்கூடாது. அவங்க கொண்டு போகுமா நீ உங்களோட கொண்டு போயிருக்கியா? எல்லாமே அப்ப என்ன பெருசா பேசிருக்க உனக்கு வந்து கூட செய்யாங்க வர அதைத்தான் பெருசா பேசுனேன். நல்லா சொல்லு காசு பணம் கொண்டு போய் போடு. காசு பணத்தை அதுதான் ஓவியம் வந்து காசு உனக்கு மட்டும்தான் ஓவியம், மற்ற யாருக்குமே ஓவியம் கிடையாது. அனாவசியம் காசு. ஆமா அப்படி கட்டினா